சோஷியல் மீடியா நிறைய யங் ஜெனரேஷன்லாம் இது வேணாம், இது தவிர்க்கணும், அடுத்த மாறுங்க இல்ல தவிர்க்கணும் தான். ஒருவேளை ரொம்ப வறுமையிலையும் பசியிலையும் இருக்கீங்க, அடுத்த வேலை பசங்களுக்கு சோறு இல்ல, ஃபீஸ் கட்ட முடியல போது நீங்க அந்த காசை வாங்கிக்கீங்க. ஆனா ஓட்டு மட்டும் போடும்போது நீங்க கொடுத்தவனுக்கு போடணும்னு நினைக்காதீங்க, நல்லவனுக்கு போடுங்க. சரி, உங்க பணத்தை திருப்பி தராங்க, வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்ல. வாங்கிக்கிட்டு சரியான மனிதர்களுக்கு ஓட்டு. காசு வாங்குறதுக்காக நீங்க ரொம்ப சின்சியரா இருந்து திருப்பி தவறு பண்ற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போடணுன்ற அவசியம் இல்லை. உங்க பணம் உங்ககிட்ட வருதுன்னு நினைச்சுக்கோங்க, ஆனா ஓட்டை மட்டும் யோசிச்சு சரியான மனுஷனுக்கு போடுங்க. இதுவரை ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் ஓட்டு வேண்டதில்லை. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் முக்கிய வேட்பாளர்கள் இருக்கும்போதே சொல்லித்தான் பண்றாங்க. கடைசி 20 நாட்களுக்கு முன்னாடி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது ஒரு வழக்கமாயிடுச்சு. அண்மையில கோவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓட்டுக்கு ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்லி அந்த கருத்து சந்தோஷம் தான். கொடுக்கலாம் பரவாயில்ல தான். பட் கொடுத்தா கூட என்ன பண்றது, வாங்கிக்கங்க. கஷ்டப்படுற குடும்பங்கள் வாங்கிக்கங்க. உங்க பணம் தான். நாளைக்கு உங்க நான் சொன்ன மாதிரி நம்ம நிலைமை நமக்கு தெரியும். ஆனா மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. வாங்காம இருக்கிறதுக்கு சிலர் கொடுக்காம இருந்தா சந்தோஷம் தான். நான் இந்த முறை பிரஸ் கிட்ட ஓப்பனா நான் ஒரு டிபேட்டாவே வச்சு நான் நிக்கிறேங்கன்னா, காரணம் தமிழகத்துல வெற்றி பெறணும். அது ஒன். எப்படி வெற்றி பெறணும்? ரெண்டாவது. மூன்றாவது, பண அரசியலை கோயம்புத்தூரிலிருந்து ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான வாதம். கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள். ஜூன் 4ஆம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்லிருந்து ஓட்டப்படும். கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பல வச்சு நிக்கிறாங்க. இந்த பண அரசியல் பேய கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்ட போறாங்க. ஜூன் 4ஆம் தேதி இந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு வரவேன், மூக்குத்தி தூக்கிட்டு வரவேன், கம்மல் தூக்கிட்டு வரவேன், நம்ம கரூர்காரங்க நம்மால செந்தில் பாலை தூக்கிட்டு வரவேன், இந்த போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வரும், எல்லாம் குடோன்ல வச்சிருக்காங்க ஐயா. இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை ஓட்டப் போகின்றார்கள். அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் மீது பெரிய கௌரவம் இருக்கு எனக்கு. இது போன்ற முக்கியமானவர்கள் சமூக அக்கறையில பேசணும். அப்பதான் இளையவர்களுக்கு அந்த செய்தி போய் சேரும். கோயம்புத்தூர்ல நான் இதை செஞ்சு காட்டுறேன். நான் நிக்கிறேன், நீங்க என்னை கண்காணிங்க, நீங்க என்னை பாருங்க. நீங்க என்னை கண்காணிங்க, பிரஸ்ஸே புடிங்க. ஏன் சார்பா யாராச்சும் பணம் கொடுக்க போனாலும் தடுத்து நிறுத்துங்க, என் கவனத்துக்கு கொண்டு வாங்க. யாரும் கொடுக்க கூடாது. நீங்க வீட்டுல பிஜேபியா இருக்கீங்க, இல்லனே நான் போய் பக்கத்து வீட்டுல கொடுக்கட்டுமா? கொடுக்காதீங்க. ஆனா இல்லனே நான் இங்க போய் கொடுக்கட்டுமா? கொடுக்காதீங்க. இல்லனே நான் எம்பாட்டுக்கு வாலண்டரியா பண்றான்னு இருக்கேன், கொடுக்காதீங்க. ஏன் சார்பாவும் கொடுக்காதீங்க, நானும் கொடுக்க மாட்டேன். ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர் மக்கள் வேப்பலையோடு இருக்காங்க. இந்த பண அரசியல் பேயை இங்கிருந்து ஓட்டி விடும். அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து துரத்திடும். 2026 நேர்மையான ஒரு அரசியல் நடக்கணும்.